கிடைக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும்ட்டு வீடியோக்கு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைக்கு ஷாப்பிங்காக வர அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் ரொம்பவே அப்செட் ஆகிடுவார். எந்த பொருளும் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்க அம்மா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லா திங்ஸும் நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லுங்கள், இல்லைனா அவளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கப்புறம் அவளை இங்கே வராமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி வந்தாலும் ஏதாவது சொல்லி அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கார். அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு, ஏன் மனோஜ் இப்படி அப்செட்டாக இருக்கேன், என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு மனோஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 5 லேக் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. 5 லேக்கா, எதுக்குடா 5 லேக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் நான் ரோகிணி வீட்டுக்கு போனேன்னு சொன்னோடனே விஜயா பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலை கத்துறதை நிறுத்து, அவன் சொல்ல வரதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கோர்ட் ஆர்டர் படி நம்ம மாதம் மாதம் ரோகிணிக்கு தர வேண்டிய 25,000 சந்தோஷ்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னோமா, அவர் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு போகலன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஏன்டா நீ முதல்ல அவள் வீட்டுக்கெலாம் போகிற, எதுக்காகடா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது கரெக்ட் டைமில் போய் கொடுக்கணும், இல்லைனா அதுவும் பிரச்சனை ஆகிடும்னு அதனால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு போட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. எல்லாரும் மனோஜை முறைக்கிறாங்க. உடனே விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க. போயும் அவள் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கியேடான்ட்டு. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, அது விஷயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்காக இதுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது 5 லட்சம் கடன் வாங்கி என்னால் மீட்டா, அந்த 5 லட்சத்தை கொடுத்தா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறா. நாம எப்படியாவது 5 லட்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நாமலா, நாம இல்லைடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை, ஆல்ரெடி நீ வாங்கின கடனை தான் முத்து வண்டியெல்லாம் வச்சு வட்டி கட்டிகிட்டு இருக்கான், இதை நீயே தான் பார்த்துக்கணும், உனக்காக தானே அவ செலவு பண்ணா, அப்போ நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் எப்படிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்துவும் ரவியும், பா நம்ம வீடு கடனுக்காக கடன் கேட்க இவங்கிட்ட போனால் எனக்கு என்ன அந்த சொத்துல பங்கா இருக்குது, நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அமிச்சாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதெல்லாம் இல்லைப்பா, உனக்காக அவள் கொடுத்தது நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துவும், அதான் நான் பார்த்தேன், ட்விஸ்ட் இல்லாமல் ரோகிணி எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்களே, என்ன சொல்லியிருப்பா, ஒன்று 5 லட்சத்தை கொடு, இல்லைனா வீட்டை விட்டுட்டு வந்து என் கூட வாழுன்னு சொல்லியிருப்பா அப்படி தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. மனோஜ் எப்படி நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறானே அவள் சொன்னதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் முத்து, ரோகிணியாக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா, அவள் கேட்ட 5 லட்சத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உடனே சத்யா கிட்டேருந்து முத்துக்கு கால் வருது. சத்யா ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறாங்க. எதுக்கு தான் இப்போ டென்ஷன், அவரை மொல்லமாக பேசு. இல்லை எனக்கு ரேகா கிட்டேருந்து மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா எங்கே இருக்கா, அதெல்லாம் தெரியல, எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னா, நான் அவள் எங்கே இருக்கான்னு போய் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கான்னு தெரியாமல் எப்படிடா போய் தேடுவேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, அவள் கால் பண்ணுறேன்னு சொன்னால, நான் வீட்டாண்ட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதை. பூவோடு பிறந்து நாவோடு கலந்து மருந்தாவான், சில சமயம் விருந்தாவான், அவன் யார்? மறுநாள் முத்து சத்யா வீட்டுக்கு போகிறாங்க. சத்யா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு மாமா, அவளை ஆந்திராவில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா, உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உன்னை மடக்க பார்த்தாங்க, நீ வெளியே வந்துட்ட, அதனால் அவள் மனசை கலைக்க பார்ப்பாங்க, வேறு என்ன சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லு மாமா, எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ள, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கரெக்டாக ரேகா கால் பண்ணுவாள். ரேகா கிட்ட சத்யா பேசிட்டு, ஒரு நிமிஷம் இரு மாமா பேசணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஃபோன் கொடுப்பாங்க. முத்துவும் பேசுவாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்காண்ணா, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம எதனா பண்ண முடியும், நான் உனக்கு பழைய டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் எதிரில் நீ மயக்கம் போட்டு விழுந்துடு, அவங்க மூஞ்சில் தண்ணியை தெளிச்சா கூட நீ எழுந்துக்கக்கூடாது, அப்போ தான் அவங்க உன்னை வீட்டிலேருந்து எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு கூட நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அவன் ரேகாவும் ஓகே அண்ணா நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொன்ன மாதிரி ரேகாவும் பண்ணியிருப்பாங்க. ரேகாவை ஹாஸ்பிட்டலில் எதுவும் போய் சேர்த்துருப்பாங்க. ரேகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு கால் வருது. அந்த விஷயத்தை சிந்தாமணி கிட்டே அவங்க அப்பா சொல்கிறாரு. ரேகா மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது மயக்கம் போட்டு விழுந்துட்டாலான்னு சொல்லி சிந்தாமணி யோசிக்கிறாங்க. நம்ம பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்கிறேன், நீ அப்போ கூட எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது ஒருவேளை முத்துவோட பிளானாக இருக்குமோ, அவள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. இந்த யோசனை எனக்கு தோணாமல் போச்சு, மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உடனே ஆந்திராவுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பா ஆந்திரா கிளம்புறாரு. உடனே சிந்தாமணி, இது அந்த முத்துவோட ஐடியாவாக தான் இருக்கும், அவன் சொல்லி தான் இதெல்லாம்
அவள் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் உஷாராக இருங்க. இப்போ மட்டும் நம்ம பொண்ணை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை நம்ம எப்போவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், அங்கே போயிட்டு என்னன்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் முத்து, சத்யா, முத்துவோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க ஆந்திராவுக்கு. அப்புறம் மீனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி மீனா ஷாக்காக கேட்குறாங்க. நான் போகிற வேலையெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன், நீ ரெடியாருன்னு சொல்லிட்டு அப்படியே என்னோட எபிசோடை முடிக்கிறாங்க. விடுகதைக்கான விடை தேன். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.